ஸ்ரீவைகுண்டம் வைகுண்டநாயகி சோழநாதை சமேத கள்ளபிரான் சுவாமி திருக்கோயில் பக்தி சொற்பொழிவு பிரவசன பாஸ்கரர் ஸ்ரீ வைஷ்ணவ சூடராளி திரு D.A. ஜோசப் அவர்கள் வாழ்விக்கும் வைணவம் என்ற தலைப்பில் இப்பொழுது உபன்யாசம் நிகழ்த்துள்ளார்கள். அதற்கு முன்பாக அவரை வரவேற்று இந்த திருக்கோயிலினுடைய பிரசாதம் அவருக்கு வழங்கப்படுகிறது. புளிங்குடி கிடந்து வனகுணமங்கை இருந்து வைகுண்டத்துள் நின்னே தெளிந்த என் சிந்தை அகங்களியாதே என்னை ஆழ்வாய் எனக் கருளி நலிந்த சீருலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்னார்ப்ப பளிங்கு நீர் முகிலின் பவளம் போல் கனிவாய் சிவப்ப நீ காணவாராயே. ஸ்ரீ வீரிய பூமிநிலாசமேத ஸ்ரீ வைகுண்ட சூர்ணாதியோ கிருபா பரிபூர்ணா போது சர்வாபீஷவர பிரசாத சித்திரஸ்தோ. பாண்டிச்சேரியின் பன்மொழி வித்தகர் வீரராகவரின் முதன்மை மாணவர், குருவின் திருவடி கோயிலாய் கொண்டவர், அருந்தமிழ் ஆழ்வார் அமுதம் உண்டவர், வைணவச் சுடராளி வருகிறார் என்றால் பண்டிதரும் பாமரரும் வெள்ளமாய்க்கூட மடங்களின் ஜீயரும் விருதுகள் வழங்கிட ஆலயம் அனைத்திலும் அருளை ஆற்றினும் எல்லா புகழும் என் ஆசான் ஒருவருக்கே எனக் கூறும் பெருந்தகை எங்கள் ஜோசப் அவர்களே. பற்பல நூல்களை கசடர கற்றதால் கற்றதை கற்பதை பெற்றதை மற்றதை சொற்சுவை பொற்சுவை உரைநடை மிளிர சொற்பொழிவு ஆற்றுவார், மருளினை மாற்றுவார். அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த திருக்கோயிலின் நிர்வாக அதிகாரிகள் சார்பாகவும் கோயில் தலத்தார்கள் சார்பாகவும் அவரை வரவேற்று இந்த உபன்யாசத்தை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரு போஸ் அவர்களின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இந்த சால்வையை முன்னாள் அரங்காளர் குழு உறுப்பினர் திரு பொன்னம்பலம் அவர்கள் வழங்குவார்கள். சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவருக்கு புகழ். அகலகில்லேன் இறையுமென்றலர் மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லாடியேனும் நடிக்கில் அமர்ந்து புகுந்தேனே. அஸ்மத் குருபியோ நமக, அஸ்மத் பரமகுருபியோ நமக, அஸ்மத் சர்வகுருபியோ நமக, ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அருள்மிகு ஸ்ரீ வைகுண்ட நாயகி ஸ்ரீ சோரநாத நாயகி சமேத ஸ்ரீ கள்ளபிரான் சுவாமி திருக்கோயில் தேவஸ்தான நிர்வாகக் குழு தலைவர் அவர்களே, நிர்வாகக் குழு உறுப்பினர்களே, அறங்காவலர் தலைவர் அவர்களே, அறங்காவலர் துறை உறுப்பினர் அவர்களே, இந்த கோவிலின் ஸ்தலத்தாரும் இங்கே நான் உரையாற்ற ஏற்பாடு செய்தவரும் சற்று முன்பு அடியனுக்கு முன்னுரை கொடுத்தவருமான ராஜப்பா என்று புகழ்பெற்ற ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ வெங்கடாச்சாரி சுவாமிகளே, தென்திருப்பேரையிலே 5 நாள் தொடர் சொற்பொழிவு ஏற்பாடு செய்து அதன் சம்பந்தமாக இங்கே ஸ்ரீவைகுண்டம் அடியேன் வருவதற்கு காரணமான வானப்பிரான் வண்டமிழ் சபையினுடைய தலைவரும் செயலருமான திரு பிரசன்னா ஸ்ரீனிவாசன் அவர்களே, இந்த நவதிருப்பதிகளின் பக்கம் அடியேன் காலடி எடுத்து வைக்க அடிப்படை காரணமாக இருந்த ஆழ்வார் திருநகரி மதுரகவி ஆழ்வார் பரம்பரை ஸ்ரீ ஸ்ரீ மதுரகவி அண்ணாவியார் சுவாமிகளே, ராஜப்பா சுவாமிகளுடைய உறவினர்களாய் இங்கு வீற்றிருக்கும் ஸ்தலத்தார்களே, இங்கு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ மகனீயர்களே, ஆண்டாள் கோஷ்டினரே, உங்கள் அனைவருக்கும் அடியேன் சிறந்தார்ந்த வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கிற கல்லூரி பேராசிரியர், வரலாற்றுத்துறை பேராசிரியர் போஸ் அவர்களுக்கும் அவர் ஆரம்பத்திலேருந்து தென்திருப்பேரையில் அமர்ந்து அவரை குறிப்பெடுத்துக் கொள்வதும் என்னோடு கலந்து பேசுவதும், நாளைக்கு எனக்கு என்னுடைய டாக்டரேட் ஆய்வு சம்மந்தப்பட்ட சில கேள்விகள் கேட்கணும், எனக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். அந்த போஸ் போன்ற பெரிய விற்பனர்கள் இங்கு அமர்ந்திருப்பது அடியனுக்கு பெருமை. அவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போது தென்திருப்பேரையிலே 4 நாள் சொற்பொழிவுக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புகள் டெக்ஸ்சுவல்
அதாவது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சாஸ்திரம் அல்லது நூலினுடைய பகுதியை எடுத்து அதன் அடிப்படையிலே பேசுவது என்கிற கண்ணோட்டத்திலே கொடுக்கப்பட்ட தலைப்பு. ஆனால் இங்கே ஸ்ரீவைகுண்டத்திலே வாழ்விக்கும் வைணவம் என்று பொதுவாக தலைப்பு கொடுத்து விட்டார்கள். அதுக்கு காரணம் என்னென்னா, நம் பாரத தேசம் முழுவதும் புகழ்பெற்ற ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பத்திரிகை கீதாச்சாரியன் அனந்தாழ்வான் பரம்பரையைச் சேர்ந்த எம்.ஏ. வெங்கடகிருஷ்ணன் சுவாமிகள் நடத்துறது. அந்த பத்திரிகையில் ஒரு 4-5 ஆண்டுகள் வாழ்விக்கும் வைணவம் என்ற தலைப்பிலே அடியன் கட்டுரை எழுதி வந்தேன். அந்த கட்டுரைகள் அறிஞர் உலகத்திலே ஒரு பெரும் தாக்கத்தை உண்டு பண்ணினதாக கேள்விப்பட்டேன். அதனாலே வாழ்விக்கும் வைணவம் என்பதே சரியான தலைப்பாக இருக்கும் என்று நம்ம ராஜபா சுவாமிகள் சொன்னார்கள். அடியேனும் ஒத்துக்கொண்டேன். இப்போது வைணவம் வாழ்விக்குமா என்ற ஒரு கேள்வி. வைணவம் என்பது இந்த நாட்டிலே ஒரு ஞானத்துறையைச் சேர்ந்த ஒரு மதக்கிளை. ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் அந்த வைஷ்ணவத்துக்கு ஒரு புத்துயிர் ஊட்டினார். மத்வாச்சாரியார், வல்லபாச்சாரியார் போன்றவர்களும் வைணவத்துக்கு நீரூற்றினால் கூட இந்த ராமானுஜ சம்பிரதாயம் ஸ்ரீ வைஷ்ணவத்திலே வெகு பிரசித்தி. வைணவத்தின் வரலாறுகளை படிக்கிற போது நமக்கு பிரபலமாக தோன்றுவது எல்லா குலத்தாரும் மோட்சம் அடைவதற்கு ராமானுஜர் காட்டின ஒரு பாதை. அப்படி தான் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். சாதி பேதமின்றி, குல பேதமின்றி, வர்ண பேதமின்றி, அந்தஸ்து பேதமின்றி பெண்களும் பேதைகளும் கூட ஸ்ரீவைகுண்டத்தை ஒரே ஜென்மத்தில் அடையலாம் என்ற ஒரு புதுமையான ஒரு புரட்சி பாதையை ஏற்படுத்தினவர் ராமானுஜர் என்று பிரசித்தியான ஒரு கருத்து உண்டு. அது புரட்சி அல்ல, ஏற்கனவே சனாதன தர்மத்தில் இருந்த ஒரு கொள்கை தான். அதன்படி பார்க்கும்போது வைஷ்ணவம் என்று சொன்னவுடனே இன்றைக்கி உலகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அபிப்பிராயம் என்ன என்றால், நெற்றி நிறைய திருமண்காப்பு, 12 திருமண்கள், ஒரு உலக வாழ்வை வெறுத்த பற்றற்ற வைராக்கியம், சாஸ்திரத்தில் ஈடுபாடு, ஆச்சார அனுஷ்டானம், நித்திய அனுசந்தானம் என்கிற மாதிரி வைணவத்தை பற்றி புரிந்து வைத்திருக்கிறார்கள். வைஷ்ணவத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தமான சாஸ்திரங்கள், ஆச்சாரிய ஹிருதயமாகட்டும், ஸ்ரீவச்சன பூஷணமாகட்டும், வார்த்தா மாலையாகட்டும், 6000 படி, 9000 படி, 12000 படி, 24000 படி வியாக்கியானங்களாகட்டும், பிரம்மசூத்திர பாஷ்யமாகட்டும், எல்லாமே நமக்கு மறுமை, அதாவது ஆன்மீகத்தினுடைய மலர்ச்சிக்காக ஏற்பட்ட ஒரு சமயத்துறையாகவே அது சமுதாயத்திலே காட்டப்பட்டு வந்திருக்கிறது. அதனாலே இந்த வைணவம் என்ற உடனே உலகியல் வாழ்வின் செழிப்புகள், முன்னேற்றங்கள், இதற்கு வைணவம் எதுவும் வழிகாட்டுதா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே ஆகிவிட்டது. நான் கீதாச்சாரியன் பத்திரிகையிலே ஆரம்பித்த கட்டுரை தொடருக்கு வாழ்விக்கும் வைணவம் என்ற பெயர் கொடுத்த காரணமே, இம்மை வாழ்விலே, உலகியல் வாழ்விலே செழிப்பு தருவதற்கு வைணவம் வழிவகுக்கிறதா என்ற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு முயற்சியாகவே அந்த கட்டுரையை நான் அமைத்திருந்தேன். ஆதலாலே இன்றைக்கி வைணவம் அல்லாத ஏனைய இந்து மதத்தினுடைய பிரிவுக்கு ஏற்பட்டிருக்கிற கூட்டம், ஒரு வெகுஜன ஆதரவு வைஷ்ணவத்துக்கு இருக்குதாங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம். திருப்பதி பெருமாளுக்கு மட்டும் கூட்டம் போகுது. காரணம் என்னென்னா, அங்கே பணம் கொடுக்குற பெருமாள் என்ற ஒரு பேர் ஏற்பட்டு போச்சு.
அங்கே உண்டியலில் எவ்வளவு போடுறோமோ அது போல் 10 மடங்கு நமக்கு திரும்பி வருங்கிற அந்த ஒரு கோட்பாட்டில் திருப்பதி பெருமாளுக்கு மட்டும் கூட்டம். இதை வந்து பெருமாள் பக்தின்னு நம்ம சொல்ல முடியாது. பெருமாள் பக்தியாக இருந்தால் திருநாங்கூர் பக்கம் எத்தனையோ பெருமாள் அங்கே வந்து சேவார்த்திகளே இல்லாமல் அர்ச்சகாலை இல்லாமல் மூடி கிடக்கிறத பார்க்கலாம். சில கோயில்களுக்கு அர்ச்சகாலை வெளியூர்லேருந்து கூட்டிகிட்டு வர வேண்டியது. அப்போ இது பெருமாள் பக்தின்னு சொல்ல முடியாது. அங்கே வந்து செல்வத்தின் பக்தின்னு சொல்லலாம். திருப்பதிக்கு போகிற கூட்டம் பெருமாள் பக்தியை காட்டலை, செல்வத்தின் பக்தியை காட்டுகிறது. இந்த சாமிக்கும் செல்வத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது என்கிற ஒரு மனப்பான்மையை இருப்பார்கள். ஆதலாலே இந்த தலைப்பிலே இந்து மதத்தின் எந்த பிரிவைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், ஏன் வைஷ்ணவத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட உலகியல் பிரச்சனைகளுக்கு ஒரு சரியான தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு மதத்துறை தான் வைணவம் என்பதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதை என் கடமையாக நான் நியமித்து கொண்டேன். ராமானுஜர் காட்டின பிரபத்தி மார்க்கத்திலே திருப்த பிரபத்தி, ஆர்த்த பிரபத்தி என்று 2. ஆர்த்த பிரபத்தி அப்படிங்கிறது எனக்கு உடனே மோட்சம் வேணும், எனக்கு உலகியல் ஈடுபாடுகள் இல்லை, ஆன்மீக ஈடேற்றம் இருந்தால் போதுங்கிறதோடு சரி. திருப்த பிரபத்திங்கிறது உலகியல் செல்வங்களையும் உலகியல் சுகபோகங்களையும் அனுபவித்து அதன் பிறகு இந்த ஜென்மத்தின் இறுதியிலே நான் முக்தி அடைவது என்ற ஒரு கொள்கை. இது கேட்கவும் சொல்லவும் ஒரு இனிமையான ஒரு கருத்து. அப்படி பார்க்குற போது ஒரு மனுஷன் உலகியல் வாழ்க்கையிலே இன்பங்களை அனுபவித்து பேர் புகழாக இருந்து சந்தோஷமாக அனுபவித்து எதிர்பார்க்கிறபடியெல்லாம் பேறுகளை அடைந்து அதன் பிறகு இந்த ஜென்மத்திலே வைகுண்டத்தை அடைவதற்கு அவனுக்கு வாய்ப்புண்டா? அது ராமானுஜருடைய ஸ்ரீ வைஷ்ணவம் அதுக்கு வழிவகுக்குதா? இது கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் வெளிப்படையாக இன்று வரை சொல்லப்படவில்லை. ஆனால் உண்மையிலே அந்த வைஷ்ணவ சம்பிரதாயம் அவ்வளவு ஒரு உலர்ந்த ஆன்மீக சம்பிரதாயம் அல்ல. அங்கே வந்து ராமானுஜர் காலத்திலேயே, ஏன் நஞ்சியர் காலத்திலும் சரி, பெரிய பெரிய அரசியல்காரர்கள், மன்னர்கள், பெரும் அரசியல் பதவியை அடைந்தவர்கள் எல்லாம் கூட அவருக்கு சிஷ்யர்களாக இருந்து அவர்களுடைய தன வாழ்க்கையும் அனுபவித்து பிறகு முக்தி பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் ஒரு பொதுப்படையான ஒரு ஊரிலே அல்லது ஒரு மக்கள் சபையிலே வைணவம் என்பது உலகியல் மற்றும் ஆன்மீக செழிப்பை தரக்கூடியது என்கிற ஒரு பாவனை மக்கள் மனசில் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இன்றைக்கி உபன்யாசத்தை நான் அமைச்சுக்கொண்டேன். இப்போது நாளைக்கு நான் தென்திருப்பேரையிலே வெள்ளைச்சுரி சங்கு என்ற பதிகத்திலிருந்து ஒரு பாசுரம் நகரமும் நாடும் என்று எடுத்து பேச போகிறேன். அங்கே இன்றைக்கி நான் இங்கே சொல்கிற கருத்தெல்லாம் வராது. கடந்த 3 நாள் பேசினதுலேயும் அது வராது. ஏன்னா அது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ், ஒரு ஜனங்களுடைய மனப்பான்மை, ஆன்மீக பக்குவத்தை பொறுத்தது அந்த தலைப்பு. இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனப்பான்மை, அவர்களுடைய தாக்கம் என்ன, உணர்வு பிரதிபலிப்பு என்ன என்பதை பொறுத்து இன்றைய சொற்பொழிவு அமைகிறது. கண்மூடித்தனமாக எல்லா ஊர்லேயும் நான் ஒரே மாதிரி தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போனோம்னா ஒருவேளை நான் பேச்சாளர்னு பேர் எடுக்கலாம், ஆனால் நான் சொல்லக்கூடிய கருத்து வேறுன்றாது, அது பரவாது. அந்தந்த ஊருக்கு ஏற்ப, அந்தந்த ஊரின் தேவைக்கு ஏற்ப, சமுதாயத்தினுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப கருத்துக்களை நாம் ஒரு அந்த எல்லைக்குள்ளே அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆழ்வார்கள் 12 பேர் என்று சைவர்களுக்கும் தெரியும், வைஷ்ணவர்களுக்கும் தெரியும். அதிலே பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் என்ற முதலாழ்வார்கள் 3 தாம் எழுதின முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி என்ற 3 இயற்பாக்களிலே பலஸ்ருதி சொல்லவில்லை. அதாவது இதை படித்தா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லலை. அதே போல் அந்த ஆழ்வார்களுடைய கால வரிசை பார்த்திங்கன்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார்,